எலெக்ஷன் ரிசல்ட்டு 4ஆம் தேதி 8. பிரேக்கிங் நியூஸ் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ஒரு நியூஸ் கூட எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் ஒரே மாதிரியான பிரேக்கிங் நியூஸ் தான் வந்துட்டுருக்கு. ஒருத்தர் பல சூழ்ச்சிகள், அவமானங்கள், அடக்குமுறைகள் எல்லாத்தையும் கடந்து ஒரு மாபெரும் 2 கட்சிகளை எதிர்த்து நின்று கூட்டணி இல்லாமல் பண அரசியல், ஜாதி அரசியல், மத அரசியல், செல்வாக்கு அரசியல் எல்லாம் அனைத்தையும் உடைச்சி பாமரனால் கூட நின்று ஜெயிக்க முடியும்னு காட்டி இன்றைக்கி தமிழ்நாடு எலெக்ஷனில் 108 இடத்துல ஜெயிச்சு தனி மெஜாரிட்டியில் இருக்கிற ஒருத்தரால் ஆட்சி அமைக்க முடியலை. இது எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலைன்னு மக்களுக்கு இப்போ தான் தெரிய ஆரம்பிச்சு. இதுக்கு பின்னாடி இவங்க எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க. ஒத்த மனுஷனை அழிக்க ஒரு கூட்டம் ஒரு ஒத்த மனுஷனுக்கு எதிராக ஒரு கூட்டம் எவ்வளோ பெரிய சூழ்ச்சிகளை செய்கிறதுக்கு வெயில் அடிக்குதான். தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி காஷ்மீர் பக்கத்தில் இருக்குது. அங்கே சில்லுன்னு இருக்குதுன்றதுக்காக அங்கே போயிருக்கிறாங்க. என்ன வேணாலும் நடக்கட்டுங்க, அவர் தாங்க முதலமைச்சர். ஆனால் திரும்பவும் ரீஎலெக்ஷன் ஒன்று நடந்ததுன்னு வச்சுக்கோங்க. 2 கட்சி இருக்குல்ல, மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க.